நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டு நிகழ்ச்சி மியூட் போடாதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு மியூட் வருது. என்னை சேர்த்து நான் மியூட் போடுறேன். இன்னைக்கு வந்து 11th May 2025, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் நாள். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல்நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல பிப்ரவரி மாதத்து வரைக்கும் 29 வாரங்கள் நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். 4 துணை தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 துணை தலைப்புகள்ல நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். அந்த 4 துணை தலைப்புகள்லயும் நம்ம வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பை பொறுத்த வரைக்கும் 20 வாரங்கள் ஹார்ட் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் எப்படி பாதுகாக்கிறது, 9 வாரங்கள் பக்கவாதம் வராமல் தடுத்துக் கொள்வது எப்படின்ற தலைப்புகளை பேசியிருக்கிறோம். மனதோடு பேசுவோம்ல மனதின் போராட்டங்களை நாம் வந்து எப்படியெல்லாம் வெற்றி கொள்வது அப்படின்ற விஷயங்களை பேசியிருக்கிறோம். மிக மிக ஒரு மனித வாழ்வியலோடு நெருக்கமான ஒரு தலைப்பு. அழகின் சிரிப்பு. அழகை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி அழகை விரும்பக்கூடியவர்கள் வந்து ஆரோக்கியத்தையும் அழகையும் ஒரு சேர எப்படி நாம் வந்து நிர்வகித்துக் கொள்வது அப்படின்ற தலைப்பு. 4வது இயற்கையோடு இணைவோம். நம்ம வாழ்வியலோடு இணையக்கூடிய இயற்கை, அந்த இயற்கையோடு நாம் எப்படி இணைந்திருக்கின்றோம், எப்படி விலகி இருக்கின்றோம், எப்படி இணைந்தால் எப்படி நாம் வந்து நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும், வாழும் காலம் எல்லாம் நம் பிறரோட உதவி இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய முடியும் அப்படின்ற தலைப்பு தான் 4 தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இந்த 29 வாரங்களுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு 1.5 மாசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கேப். அதுக்கப்புறமா வந்து கடந்த 3 வாரங்களாக உணவு மருத்துவம் அப்படின்ற ஒரு புது சப்ஜெக்ட் நம்ம எடுத்திருந்தோம். அதற்கான இன்ட்ரோ அறிமுக வகுப்பாக போன 3 வாரங்கள் 3 ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. இன்னைக்கு அதனுடைய கட்டண வகுப்பு இன்றைக்கு மதியானம் 1 மணிலேருந்து 1:30 மணி 2:30 மணி வரைக்கும் நடந்தது. 4வது வகுப்பு இன்னைக்கு மதியானம் தொடர்ந்து முடிஞ்சிருச்சு. அதுல வந்து நம்ம ஃபுல்லா வந்து கலந்து கொள்ள போகும்போது என்ன பயன்கள் சொன்னா, யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய சமையல் கட்டிலேயே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே மருந்தாக்கி நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்வியலை செம்மையாக வைத்துக் கொள்வது, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அப்படின்ற அந்த எல்லையினுடைய எது அது எல்லை அப்படின்னு சொன்னாக்க, எந்த ஒரு நொடிப்பொழுது நம்மளது இறுதி பொழுதாக இருக்குமோ, வாழ்வின் இறுதி நொடிப்பொழுதாக இருக்குமோ, அந்த நொடிப்பொழுது வரை பிறருடைய உதவி இல்லாமல் நம்மளை நாமே எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து அந்த உணவு மருத்துவம். அப்போ உணவு மருத்துவத்துல என்னென்னலாம் உணவுகள் இருக்குது, என்னென்னலாம் சுவைகள் அதில் இருக்குது, அதுல எதெல்லாம் நமக்கு ஒத்துக்கும், இது ஒத்துக்காது, எப்படி பிரிச்சு பார்க்கறது அப்படின்ற தலைப்புகள்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து அதை பேசிட்டே இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்து அதே மாதிரி அந்த தலைப்புல வந்து எப்படி வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து வேளாண் சூழ்நிலைகள்ல இருந்து பெறுவது, விவசாயிகளிடமிருந்து பெறுவது அப்படின்ற விஷயத்த எப்படி அந்த விளைச்சலை நாம் வீட்டுக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்ற தலைப்பா இன்னைக்கு காலையில் பேசியிருந்தோம். சரி, இது வந்து காலை நிகழ்ச்சி, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இப்ப வந்து இந்த உடல்நலன் மேலாண்மை 4 தலைப்பு இருக்கு இல்லையா? இந்த வாரத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம் இருக்கிறோம்னா 4 துணை தலைப்புகள்லயும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவங்களை கையாளலாம்னு பார்க்கிறோம். இப்போ அழகின் சிரிப்புக்கு ஒரு மெடிசன், ஒரு டைப் ஆஃப் மெடிசன் வச்சுக்கலாமா? அதே மாதிரி ஆரோக்கியத்தின் அழைப்புக்கு இன்னொரு டைப் ஆஃப் மெடிசன். அதே மாதிரி மனதோடு பேசுவோம் இன்னொரு டைப் ஆஃப் மெடிசன். இயற்கையோடு இணைவோம் 4வது கடைசி தலைப்பு, அதற்கு ஒரு மெடிசன் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது இன்றைக்கு வந்து 4 மருத்துவங்களை நம் கையில் எடுத்துக்கிறோம். இந்த 4 மருத்துவம் எல்லா மருத்துவமும் நம்ம தெரிஞ்சு போச்சுன்றத சொல்றதுக்காகவோ, எல்லா மருத்துவத்தையும் நம்ம கத்துக்கிட்டாகணுன்றதுக்காகவோ இது வந்து சொல்லப்படவில்லை. இந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொன்றிலேயே இருக்கக்கூடிய நன்மைகளை, எங்கெல்லாம் நன்மைகள் இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம மனசுலயோ அல்லது ஏடுகள்லயோ பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதிவு செய்து வைக்க போகும்போது நம்ம என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு அவசரமான சூழ்நிலைகளில், நெருக்கடியான நிலைகளில் அது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்படின்றதுனால நீண்ட கால என்னுடைய அனுபவங்கள் 38 ஆண்டுகள், அதுக்கப்புறம் வந்து மீதம் உள்ளதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நான் என்ன இதெல்லாம் கேட்டனோ, இதெல்லாம் நான் அனுபவிச்சனோ, எப்பவுமே நம்ம எல்லாருமே வந்து பல விஷயங்கள்ல வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். எப்படின்னாக்க, மனிதன் பிறக்க போகும்போது ஆபத்தோடு பிறக்கிறான், நையா பிள்ளை அவர்கள் எழுதிய வசனம் இது. இதாவது
ஒரு எழுத்தாளர், ஐயா பிள்ளைங்க அவர் வசனம் அது. என்ன சொல்றாரு? மனிதன் பிறக்கும் போதே ஆபத்தோட தான் பிறக்கிறான். சரி, அப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு காலையில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வர போகும்போது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். இதை வந்து பல மாசமா சொல்றேன், ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னா, நான் தப்பா செஞ்சிடணும் அப்படின்றக்காக தான் செய்யாம இருக்கிறேன்னு சொன்னாங்க. இது காலையிலயும் பேசுறேன், எப்பவும் பேசுறேன். அப்ப எப்பவும் பேசணும், இது அவ்வளவு முக்கியமான செய்தி. அப்ப சொல்ல போகும்போது, நீங்க வருஷக்கணக்காக வந்து வாழ்நாள் வீணாக்கி எடுக்கிறீங்க. இங்க வரீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, போறீங்க. அது மட்டுமே வந்து ஒரு டாக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்க வந்து வாழ முடியாது நீங்க. சொல்றது ஏன் செய்யல அப்படின்னு கேட்டாக்க, சரியா செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. எதை சரியா செஞ்சீங்க நீங்க? எதை சரியா செஞ்சீங்க? ஆரம்பத்துல எல்லாமே எல்லாம் செஞ்சிட முடியுமா? குழந்தை பேச போகும்போது ஆ, ஆ, அம்மா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எடுத்தோடனே நான் வந்து நான் வந்து குழந்தை, என் பேர் என்னது அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த குழந்தை சொல்லுமா என்ன? அதே மாதிரி ஒரு சமையல் கட்டு நீங்க இப்ப சமையல் பண்றீங்க. இன்னைக்கு வயசு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 50 நெருங்கி இருக்கலாம். அப்ப 50 வயசு வரைக்கும் நீங்க சமையல் இப்ப தான் கத்துக்கிறீங்களா இப்போ? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சரியா பண்ணிட்டீங்களா நீங்க? ஒரு சைக்கிள், ஒரு டூ வீலர், காரு, ஏதோ ஒரு வாகனத்தை ஓட்டுறீங்கன்னு சொன்னா எல்லாமே எடுத்தோனே ஓட்ட முடியுமா? கீழே விழுந்தா மட்டும் தான் எப்படி ஓட்டினாலும் விழுந்துருவோம்னு நமக்கு தெரியும். அப்போ அதை தாங்கி பிடிக்க போகும்போது, அடுத்த தடவை அதை கரெக்ட் பண்ண போகும்போது, அந்த விழாமல் நம்ம பண்ணிக்க முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல இதை வந்து செய்யாம இருக்கிற தப்ப முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வாங்க நீங்க. 1 மாசத்துக்கு இது மட்டும் தான் செய்யணும். கிளம்புங்க. 1 மாசம் பொறுத்து என்ன பார்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டேன். வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அது ஒரு சின்ன பார்ட்டு. அது வந்து என்னுடைய ஏர்னிங் பார்ட் தான். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா இதுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் 1 மாசம் சொல்லிக் குடுத்தேன் பாருங்க. அது வாழ்நாளெல்லாம் பயன்படக்கூடிய விஷயம் அவங்கள பொறுத்தவரைக்கும். அதே மாரி தான் உங்கள பொறுத்தவரைக்கும். அப்ப 4 தலைப்புகள்ல 4 மருத்துவங்களை நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு. அப்ப இப்போ இன்னைய சூழ்நிலையில நான் எப்படி பண்றேன்னு சொன்னா, அழகின் சிரிப்ப பொறுத்தவரைக்கும், நம்ம யோகா பயிற்சிகள், யோகாவினுடைய நிலைகள். யோகாவுல வந்து ஏற்கனவே நெறைய சொல்லியிருக்கிறோம். இந்த மூச்சு பயிற்சி சொல்லியிருக்கிறேன். இப்படி மூச்சு விடுங்க, மூக்கு மூக்கு சிந்துங்க, மூச்சு இழுத்து விடுங்க, இப்படி இழுத்து விடுங்க, அப்படி இழுத்து விடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, இது ப்ராப்பரா இப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த மூச்சு பயிற்சி சொல்லப் போறேன்னா, அது கிடையாது. மூச்சு பயிற்சியா இருக்கலாம், முத்திரைகளா இருக்கலாம். முத்திரைகள் இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க அப்படி சொல்லியிருப்போம். அதுவா இருக்கலாம். அல்லது ஆசனங்கள். ஆசனங்கள்னா குனியறது, நிமிர்றது, சைடுல திரும்புறதுன்றது இந்த தான். இதுல ஏதோ ஒண்ணு. ஆக யோகா அப்படின்ற விஷயத்த தான் வந்து அழகின் சிரிப்புக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ முதல் தலைப்பு அழகின் சிரிப்பு. இப்போ அழகாக இருக்கணும்னு நினைக்க போகும்போது எத்தனையோ விஷயம் 29 குறிப்புகள் குடுத்திருக்கிறேன். இது 30வது குறிப்புன்னு வச்சுக்கலாம் நீங்க உங்கள பொறுத்தவரைக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் முதல் குறிப்பு. ஏன்னு சொன்னா இது வந்து 4 மருத்துவங்களை வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்றேன் நான். அது இப்ப யோகா அப்படின்றதுல வந்து ஆசனங்கள் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி வந்து முதல் வந்து அழகின் சிரிப்புல எத செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் எங்கருந்து ஆரம்பிக்கணும் நம்ம? கிரவுன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா கிரவுன்றது கொஞ்சம் வந்து மறைமுகமா சொல்றேன் நானு. கிரவுன்னா என்னது? வாட் இஸ் மீன் பை கிரவுன்? மகுடம். கிரவுன் வச்ச ஒரு நோய்க்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? அதான் கொரோனா. அந்த கிருமி வந்து எப்படி இருக்கும்னா, வந்து மகுடமா சுட்டுன மாரி. ஒரு ராஜாவோ, ராணியோ மகுடம் சுட்டுருப்பான் அந்த மாரி. இப்போ மகுடம் வைக்கக்கூடிய இடம் எது? சிரசு, தலை, தலைப்பகுதி. இப்ப தலைப்பகுதிய தான் ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்ணணும். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதுக்காக செய்யணும்னே சொல்லாம நீங்க பாட்டுல வந்து எதுக்குன்னு சொல்றீங்க. ம். முதல்ல செய்யறத சொல்லிடுறேன். இதுக்காக சொல்றத விட எது எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா, அது புடிச்சா போயிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. நேரா நிக்கணும். 2 கால்களையும் ஸ்டாண்டர்ட் டீஸ். ஸ்கூல் படிச்சிருக்கோம். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட். அப்ப நேரா நிக்க போகும்போது 2 காலையும் ஒன்னிச்சு நிக்க போகும்போது அட்டென்ஷன் நிக்கிறோம். 2 காலையும் அகலமா வச்சு வைக்க போகும்போது ஸ்டாண்ட் அட் ஈஸ். நாம இலகுவாக நிற்கிறோம். எளிமையாக நமக்கு ஏற்றாறு போல் நிற்கிறோம். அப்ப காலடைய அகலமா வச்சுக்கணும். நல்லா வந்து மூச்சை இழுத்து விடணும். 3 தடவை மூச்சை இழுத்து விடலாம். அதாவது 3ங்கிறது ஒரு குறிப்பு தான். எதுக்குன்னா எத்தனை தடவை செய்யறது? ஒரு தடவை செய்யாம போறத விட ஏதோ குறைஞ்சது செய்யணும். குறைஞ்சது நம்ம ஒண்ணுன்னா அது நல்லா இருக்காதுன்றக்காக 1, 2, 3 எப்பவுமே. அதனால 3 தடவை மூச்செல்லாம் இழுத்து வெளியே விடணும். இப்போ இதான் ஆரம்பிக்க போறோம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு 2 கையை நல்லா மேல தூக்கணும். தூக்கிட்டு முழங்கால் மடியாம அப்படியே குனியணும். முழங்கால் மடியாம கை எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரம் குனியணும். சரி. இதுக்கு பேர் பாத அஸ்தாசனான்னு சொல்லிட்டு ஆசனா பேர் இருக்குது. ரைட்டு. இது பாதாஸ்தானாசனுடைய இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்றேன் நானு. இப்ப என்ன பண்ணணும்? குனிய குனிய கால்களை அகலமாக்கிக்கிட்டே இருக்கணும்.
எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு காலை அகலமா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. எவ்வளவு உங்களால காலை விரிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் ஈஸியா வரும். ஈஸியா வர்றது எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொன்னால், பாத அஸ்தாசனாங்கிற ஆசனத்துல வந்து நம்ம தலையை குனிஞ்சு என்ன பண்ணணும், 2 கைகளையும் 2 கால்களை தொடணும். பாதம்னா 2 பாதம், ஹஸ்தானா 2 கைகள், 2 கையை 2 காலில் போய் தொடணும். அப்படின்றதான் அந்த ஆசனம். நான் அப்படி சொல்லலை. இந்த நல்லா வந்து கால் அகலமாக்கிக்கிட்டே போகணும். அகலமாக அகலமாக நம்ம என்ன பண்ணோம், ஃபார்வர்ட் பெண்டிங் குனிய 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 நம்ம தலையை போய் தரையில முட்டுற அளவுக்கு வரணும். இன்னும் எடுத்த உடனே முதல் நாள்ல வந்துடாது. முதல்ல முழங்கால வரைக்கும் தான் தலையை சாய முடியும் உங்களால. நம்மளால என்ன ஃபார்வர்ட் பெண்டிங் பழக்கம் இல்லை. குனிஞ்சு நிமிந்து அந்த காலத்துல போயிடுச்சு. அது விறகு வந்து அடுப்பு இருக்கிற வேலையில இருந்து, அரைக்கிற வேலையில இருந்து, தண்ணி இறைக்கிற வேலையில இருந்து அதெல்லாம் மறந்து போச்சு, முடிஞ்சு போச்சு காலம். இப்போ அந்த ஃபார்வர்ட் பெண்டிங்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தரையை வந்து தலை தொடுதோ, தலை எவ்வளவு எவ்வளவு தரையை நோக்கி போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு பயன்கள் கிடைக்கும். இப்ப எவ்வளவு காலம் அகலமா வைக்க முடியுமோ, அதாவது எடுத்த உடனே ஒரு பயிற்சி பண்ண முடியாதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்கோ, அதாவது இதுல பெயின் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது, கம்ஃபர்ட் நமக்கு எது வந்து முடியுமோ அது வரைக்கும் தான் போகணும். அதாவது எந்த ஒரு கடினமான இடத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது, எல்லாமே ஈஸியா இருக்கணும். அப்போ நேரம் அதுதான் ஸ்டாண்டர்டைஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லா ஈஸியா வச்சுக்கணும் காலை அப்படின்ட்டு. அப்போ அகலமாக்கிட்டே போயிட்டு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றோம். முடியல எவ்வளவு தூரம் போதும் அவ்வளவு தூரம். இன்னைக்கு இவ்வளவுதான் கால அகலமா வைக்க முடியுது போதும். நாளைக்கு இன்னும் 1 வாரம் கழிச்சு இன்னும் அகலப்படுத்த முடியுது, இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு இன்னும் அகலப்படுத்த முடியுது, 4 வாரம் கழிச்சு இன்னும் அகலப்படுத்த முடியுது, 8 வாரம் கழிச்சு இன்னும் அகலப்படுத்த முடியுது. ரைட். அப்போ வந்து உங்களுக்கு வந்து தலை வந்து தரையை நோக்கி அது டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 6 வாரம் 8 வாரம் ஆகட்டும். இந்த தலை எப்ப தரையை தொடுதோ நீங்க வெற்றி. அப்ப அந்த கையை என்ன பண்ணணும், அப்படி கீழே கொண்டு போகணும். தரையோட தரையா வைக்கணும் அந்த கை. இப்ப காலோட டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கால் 2 அகலமா போயிடுச்சு இல்லையா, இந்த கையை கொண்டு போய் தரையில வைக்கணும். அவ்வளவு ஈஸியா நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணணும். லேசா இருக்கணும், உடம்பு லேசா வளையணும். இந்த வளைஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், முடி உதிர்வது நின்றுவிடும். ஒண்ணு. அடுத்தது பொடுகு, தலையில இருக்கக்கூடிய பொடுகு வந்து சுத்தமா போயிடும். பொடுகு, பேன் தொல்லை அப்படின்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, தலையில அது வருது இது வருது, ஸ்கேல்ஸ் அப்படி வெள்ளை வெள்ளை தூள் தூளா உதிருது. அந்த உதிர்வு இந்த சோரியாசிஸ் அது கூட நோய் கூட ஒருத்தாயிடும். நோய்கள் பேர் இப்ப நம்ம சொல்லல, ஏன்னா அழகின் சிரிப்புல போய் நோய் பேரை உள்ள வர வேணாம். அதனால சிதில் சிதிலாக உதிர்வது, அப்போ வந்து இந்த பொடுகு, அதுக்கு டேண்ட்ரஃப், இது மாதிரி இதெல்லாம் வந்து போயிட்டு முடி கொட்டுவது நின்றுவிடும். தொடர்ந்து இந்த பயிற்சி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க மூச்சு இழுத்துட்டே கிளப்பினீங்க இல்ல, அது இப்ப சொல்ல மாட்டேன். அப்படி மூச்சு பிடிச்சிட்டே இருக்க வேணாம். மூச்சு கிளப்பும் போது விட்டுறணும். ஒரு பாக்கெட்ல ஒரு பொருளை வச்சுட்டு குனிஞ்சோன்னு கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி மூச்சு என்ன பண்ணணும்னா, நீங்க முன்னாடி குனி 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 அப்படி விழுந்துடணும். எப்படி விழுந்தணும், மூச்சு வெளியே விடணும், ஃப்ரீயா விடணும். அப்படி கீழே போக போக மூச்சு தானாவே உள்ள இழுத்து வெளியே விடுறது எப்படி உங்க இயற்கையா நடக்குதோ அப்படி இயற்கையா நடக்கட்டும். அதை நீ ஒன்றும் வந்து கவனம் செலுத்த வேணாம். மூச்சுல எந்த கவனமும் செலுத்த வேண்டியதில்லை. நீங்க வந்து செய்ய வேண்டியது இந்த பயிற்சி மட்டும்தான் செய்யணும். இப்படி தரையை தொடுற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா, இதுல பேக் பெண்டிங்ல வந்து பின்னாடி வந்து கீழ் முதுகு வலி போயிடும், சயாட்டிக்கா பெயின் குறைஞ்சிரும், முழங்கால் வலி குறைஞ்சிரும், அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தொப்பைகள் குறையும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்பவே இதை சொல்லிட்டுன்னு சொன்னா தொப்பைக்காக ஒரு வாட்டி இதை பேச வேண்டியிருக்குது, இது அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு வந்து தலையில ஆரம்பிக்கிற மேட்டரை. அப்ப தலையில இருக்கக்கூடிய முடி உதிர்தல் அப்படின்ற ஒரு முதல் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது, கேன்சல் பண்றோம் நம்ம. அடுத்தது பொடுகு பெயின் தொல்லைகள் போயிடும். மூன்றாவதாக நியூ குரோத், புது எழுச்சி, புது வரவு, புது உறவு, புதிய முடிகள் அங்க முளைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக ஆண்களோட பெண்களுக்கு கண்டிப்பா வந்து இது தேவைப்படக்கூடிய விஷயம்ன்றதுனால தான் தலையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த அழகின் சிரிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் புக் போடுங்க. இது முதலாவது நிகழ்ச்சி அப்படின்றத மனசுல வச்சுங்க. மற்றதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. ஹார்ட்டை பத்தி 20 வாரம் பேசியும் கூட எத்தனையோ 1-2 நம்ம ஹார்ட் பேஷண்ட்டை இழந்துட்டோம். பக்கவாதத்தை பேசி கூட ஒரு பக்கவாத நோயாளி நம்ம இழந்துட்டோம். எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டே அவங்க இல்லை, கவனம் செலுத்தலை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இதெல்லாம் வந்து வருத்தமான செய்திகள் வந்து உள்ள பதிவு பண்ணப்பட்டுட்டே இருக்குது. இனிமேலும் நம்ம யாரையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது. யாரும் வந்து பிறந்தவர்கள் இறந்தே ஆகணுன்றது விதி. ஆனா நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்கிறது வந்து இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தை நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். அது இருக்குது நம்மகிட்ட. நம்ம அதை இன்னும் வேஸ்ட் ஆயிடாம, இன்னும் பலவீனம் அடையாம இருக்கிற வரைக்குமா தக்க வச்சுக்கலாம்ல. இருக்கிறது நம்மகிட்ட வந்து ஒரு 100% ஒரு பாட்டில் தண்ணி இருந்துச்சு,
நம்ம 1 லிட்டர் பாட்டிலில் 3/4 லிட்டர் குடிச்சிட்டோம். மீதி 1/4 பாட்டிலையாவது சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம எவ்வளவு தூரம் பயணம் போகணுமோ, தண்ணி கிடைக்காத தூரம் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து சேஃப்டி பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்ம லைஃபை சேஃப்டி பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால இந்த முதலாவது அழகின் சிரிப்பு தலைமுடி உதிர்தலை குறைத்து பொடுகை போக்கி புது முடியை வளர வைப்பதற்கு மயிர் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு பயிற்சி. அழகின் சிரிப்பு முடிஞ்சது. இப்போ யோகா அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ள நான் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யோகா. அதில் ஆசனங்கள். அந்த ஆசனங்கள்ல இது ஒரு வகையான ஆசனம். அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புல வந்து ஒரு மெடிசன். இந்த மெடிசன் நம்ம வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடாது யாருக்குமே. ஏன்னா அதை வந்து இதை வந்து இந்த கல்வியை வந்து படித்தவங்க மட்டும்தான் பிரிஸ்கிரைப் பண்ணணும். ஆனால் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒன்று தப்புன்னு கிடையாது. நம்ம யாருக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்கலைங்க, தெரிஞ்சுதான் வச்சுக்க போறோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, பார்த்து படிக்கலாம், அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அது எதுக்கு யூஸ் ஆகும் தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா எப்போதாவது அது முதலுதவியாக பயன்படும். அப்படின்றதுனால இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புன்ற தலைப்புல வந்து ஹோமியோபதிக் மெடிசனை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஹோமியோபதிக் பற்றி கண்டுபிடிச்ச வரலாறுகள்லாம் நம்ம பேசியிருக்கோம், ஏற்கனவே பேசுகிறோம். டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி டாக்டர், அலோபதிக் டாக்டர். அவர் தான் வந்து அந்த சிஸ்டம் தப்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹோமியோபதி கண்டுபிடிக்கிறாரு. முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து வந்து ஒரு மரப்பட்டையிலேருந்து காய்ச்சி குடிச்சு ஜுரம் வந்து அதுக்கப்புறம் இந்த காய்ச்சி குடிச்சா ஜுரம் போயிடுது. அப்போ வந்து எது வந்து நோயை உற்பத்தி பண்ணுதோ அதுதான் நோயை தீர்க்குது. அப்போ அதில் தான் நம்ம வந்து இங்கே வந்து முள்ளால் தான் எடுக்கணுன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாருன்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. பேசுகிற விஷயங்களை பேசும்போது அவசரமாக தான் பேசுவேன். அதனால இப்போ வந்து ஒரு மெடிசன் நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கணும். நீங்கள் இந்த மருந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத சொல்கிறேன். முதல் அழகின் சிரிப்புல வந்து நம்ம எப்படி பயிற்சி இருக்குதுன்னு மட்டும் சொன்னேன். பயிற்சிக்கு அப்புறமா தான் பயன்கள் சொன்னேன். இதுல பயன்கள் சொல்றேன். என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது? வேகமா அப்படியே வரும், ட்ரெஸ் தடுக்கி விழுந்துடுறோம், கீழே விழுந்துடுறோம், செருப்பு தடுக்கி விழுந்துடுறோம், கல் தடுக்கி விழுந்துடுறோம், புல் தடுக்கி விழுந்துடுறோம். விழுந்தோன்னா ஒரு உமை காயம் ஏற்படும், டூஷன்ஸ். இல்ல வேகமா வரும்போது யாருமே போதிக்கிறோம், கீழே விழுந்துடுறோம். இல்ல வேற ஏதாவது அடிபட்டுருது, வண்டியில போறோம், கீழே விழுந்துடுறோம். இப்படி அடிபட போகும்போது எங்க முதல்ல அடிபடுறோம்? தசைகள்ல தான் அடிபடும். அந்த தசைகள்ல அடிபட்டால் இந்த மருந்து பயன்படும். ஒருத்தர் விளையாட போகும்போது தவறுதலா அவங்க குத்த போகும்போது நம்ம மேல குத்து பட்டுரும். அந்த மாதிரி குத்துப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து செவந்து வீங்கிச்சுன்னு சொன்னா இந்த மருந்து பயன்படும். அப்போ வந்து சாதாரணமாக நம்ம கீழே விழுந்துட்டாலோ அடிபட்டுட்டாலோ இல்லை வந்து நம்ம வந்து ஆக்சிடென்ட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து தசைகள் அடிபட்டாலோ இந்த மருந்து நமக்கு பயன்படும். சரி, அடுத்தது வேற என்ன பயன்படும்? போஸ்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். போஸ்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னது? ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு வந்தாச்சு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, பெயினா இருக்குது. அந்த பெயினை வந்து மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அனால்ஜெசிக் எஃபெக்ட் உள்ள மருந்து வாங்குவோம் மருந்து கடைகள்ல. அதுக்கு பதில் இந்த மருந்து பயன்படும். வலி நிவாரணியாக இந்த மருந்து பயன்படும். யாருக்கு? சர்ஜரி பண்ணிட்டு வந்து அந்த வலி வந்து இருந்துட்டே இருக்குது, எனக்கு தாங்க முடியலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மருந்து பயன்படும். அடுத்ததாக நம்ம வந்து ஏதாவது ஒரு உறுப்புக்கு வேலை கொடுக்குறோம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாகி போச்சு. அப்போ கால்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்படும். சரி, ரொம்ப நேரம் கையில வேலை பார்க்கணும், கை வலிக்கும். இந்த மாதிரி எந்த உறுப்பு கண்ணு ரொம்ப நேரம் வந்து ஒரு எழுதுறோம் படிக்கிறோம் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கிறோம், ஐஸ்ல ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த மாதிரி அடிபட்ட மாதிரி கண்ணு வலிக்குது, அடிபட்ட மாதிரி எனக்கு கை வலிக்குது, அடிபட்ட மாதிரி கால் வலிக்குது, நம்மளே சொல்லிக்குவோம். அந்த வார்த்தை நம்மள அறியாமல் அந்த வார்த்தை வெளியே வரும். அப்படி ஒரு வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த மருந்து நமக்கு தேவைப்படும். இல்ல இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இது மனசோடையும் பேசுவோம். எப்படின்னு சொன்னா, ஒரு யோசனை, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு, அது நைட்டு பூரா நம்மள தூங்காம என்ன பண்ணணும், அந்த பிரச்சனை நம்மள வந்து ஓடிட்டே இருக்கும். அதுல என்ன பண்ணுவோம்? ரொம்ப டென்ஷன் ஆகி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம ஆயிடுவோம், கண்ணெல்லாம் எரியும், காலையில வந்து எழுந்துச்சு வேலைக்கு சீக்கிரமா எழுந்துச்சு வேலைக்கு போகணும்.
வேலைக்கு போகணும். அப்ப இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெயின், முதல்ல வந்து அடிபட்டது, ரெண்டாவது அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா வரக்கூடிய தொந்தரவுகள், மூணாவது ஏதாவது ஒரு உறுப்புக்கு அதிகமான வேலை கொடுத்து அதனால அந்த உறுப்புக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குதுன்னு சொன்னா அதை நீக்குவதற்கு, கடைசியாக மனதோடு ஏற்படக்கூடிய போராட்டங்கள் காரணமாக மனதோடு ஏற்படக்கூடிய போராட்டங்கள், மென்டல் ஸ்ட்ரெயின். அப்போ வந்து வூண்ட்ஸ், காயங்கள், ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரெயின், பிசிக்கல் ஸ்ட்ரெயின். மூணாவது பிசிக்கல் ஸ்ட்ரெயின். ஃபர்ஸ்ட் அடிபட்டது, ரெண்டாவது வந்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய கஷ்டங்களுக்கு, மூணாவது வந்து அந்த உறுப்புகளுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெயின். கண்ணு அதிகமாக வேலை கொடுத்தோ, காது அதிகமாக வேலை கொடுத்தோ, வாய் அதிகமாக வேலை கொடுத்தோ, உடம்பு அதிகமாக, கை அதிகமாக, கால் அதிகமாக வேலை கொடுத்து, இடுப்புக்கு வேலை கொடுத்து, ஏதாவது ஒன்றுல வேலைகள் அதிகமாக கொடுத்து கொடுத்து நமக்கு வந்து சோர்ந்து போயிருக்குமானால், வலி ஏற்படுமானால், அப்போ பிசிக்கல் ஸ்ட்ரெயின். நான்காவதாக மென்டல் ஸ்ட்ரெயின். யோசிச்சு 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 நம்மள வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸ்டேட்டு எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப உழுது உழுது நைட்டு பூரா படிச்சுட்டு காலை எக்ஸாமே எழுத முடியாமல், அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட இது பயன்படும். அப்படிப்பட்ட இந்த மருந்தினுடைய பெயரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயன்படும். ஆர்னிகா, ARNICA. இப்ப ஆர்னிகான்னு பேர் சொல்லி யாருக்கான கொடுத்துருந்தோம்னா அதுக்கு தான் கொடுத்தீங்க, இதுக்கு தான் கொடுத்தீங்க, அதுக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க, அப்ப ஏன் இதுக்கு சொல்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க. முழுசா உனக்கு கத்துட்டாதான் அது வந்து முழுசா புரியும். இப்ப இன்னைக்கு ஒரு மருந்தை நீங்க முழுசா தெரிஞ்சிருக்கீங்க, மேக்சிமம் தெரிஞ்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலுதவியாக இதை பயன்படுத்திக் கொள்ளும். தலைப்பு, மூன்றாவது தலைப்பு, மனதோடு பேசுவோம். இது ரொம்ப பிடிச்சமான சொல்லிட்டு வாழ்க்கையில மனித வாழ்வோடு மிக மிக நெருக்கமானது இந்த மனசு. மனசுன்ற வார்த்தை இருந்துதான் மனிதன் மனுஷன் அப்படின்னு தான். அப்போ மற்றவங்களுக்குலாம் மனசு கிடையாது, மற்ற உயிரினங்கள் எதுக்குமே மனசு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் மனது இருக்குது. அந்த மனதோட வரக்கூடிய போராட்டங்கள் வாழ்நாள் எல்லாம் அவனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவன் ஜெயிக்க முடியுமா முடியாதான்ற கேள்விகள் அவனுக்குள்ளேயே இருக்குது. அது விடை காண வேண்டுமானால், மனதோடு ஏற்படும் போராட்டங்களிலிருந்து வெற்றி அடைந்து அவன் நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பு அதற்குள் நுழைய வேண்டுமானால், அந்த வாசலை திறக்க வேண்டுமானால், இதோ மனதோடு பேசுவோம் என்ற தலைப்பில் நாம் வந்து மலர் மருந்துகளை அறிமுகம் செய்கின்றோம். மலர் மருத்துவம். அதுல முதல் மருந்து, இன்னைக்கு ஒரு மருந்தை வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து 2 நிகழ்ச்சிகளை சொல்றேன். ஒரு நிகழ்ச்சி, அவருடைய பேர் நான் மறந்துட்டேன், நீண்ட காலம் ஆயிடுச்சு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் சேகரிச்சேன் ஒரு செய்தி. சேகரிச்சதுன்னா நான் எழுதிலாம் வச்சிருந்தேன் மனசுல, அது பேர் மறந்துட்டேன். அவர் வந்து ஒரு ஜட்ஜு. அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கார் டிரைவிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணணும், டிரைவிங் லைசன்ஸ், சாரி, அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணணும்னு சொல்ல போகும்போது அவர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அவர் வந்து அவருடைய செக்ரட்டரி ஃபோன் பண்ணி, ஐயா வந்து நாளைக்கு வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கு வரணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. ஆர்டிஓ உடனே வந்து, ஐயா வந்து எதுக்கு வரணும், நீங்கள் புக்கை கொடுத்து அனுப்புங்க, நான் ரெனியூவல் பண்ணி சீல் போட்டு அனுப்பிச்சிடுறேன், ஒரு இது கொடுத்து அனுப்புறேன், அதை ஃபைலில் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனால் அந்த ஜட்ஜி வந்து நான் சொல்றாரு, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் அங்கே தான் வருவேன், நேராக அங்கே வந்து தான் வந்து நான் வந்து ஆர்டிஓ முன்னாடி வந்து மறுபடியும் அவர் என்னென்னலாம் வந்து மறுபடியும் ட்ரைவ் பண்ணி காட்ட சொன்னால் ட்ரைவ் பண்ணி காட்டுவேன், அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவேன், நான் வந்து ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரென்த் கரெக்டாக அவர் செக் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அந்த இதில் வந்து அவர் நோட்ஸில் வந்து எழுதிட்டு கையெழுத்து வாங்கினா கையெழுத்து போடணும், அப்புறமா அவர் சைன் பண்ணிட்டு அப்புறம் ரெனியூல் பண்ணி தரட்டும். என்ன ப்ரொசீஜர், எல்லாருக்கும் என்ன ப்ரொசீஜரோ, காமன் மேனுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆர்டிஓ சொன்னார் அவர்கிட்ட, சார் வந்து ஒரு விஐபி இந்த மாதிரி ஜட்ஜி மாதிரி உள்ள நபரில் வர போகும்போது சாமானியர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் சார், இங்கே அவங்கள ஒதுக்கி வைக்கணும், வந்து வழிகாட்டி இவங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் எஸ்கார்ட் போட்டு வருவீங்க, அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க இடம் இல்லாமல் அவங்க அலைபாய வைக்கணும், பல பிரச்சனைகள் அதனால வந்து ஏற்படுது. எனக்கு ஐயாவுக்கு தெரியும், ஐயா வண்டி ஓட்டுறாரு தெரியும், நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாரு. இல்லை இல்லை அது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் போகும்போது ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்றாரு. மறுநாள் காலையில் வந்து வந்தோம்னா 2 எஸ்கார்டனோட வராங்க. ஏன்னா எப்பவுமே ஜட்ஜுக்கு மினிஸ்டர்லாம் எப்படி வருவாங்க அது மாதிரி வராங்க. வந்தோடனே அவர் கியூவில் தான் நிற்பேங்கிறாரு. கியூவில் நிற்பேன்னு சொன்னாக்க வந்து அது அங்கே என்னென்னா கூட்டம் கூடிடுது, பல பிரச்சனைகள் ஏற்படுது. எப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சாலே தெரிஞ்சிடும். ஒரு விஐபி அந்த இடத்துல வரப்போகும்போது
அந்த வண்டி மற்ற வண்டியெல்லாம் அங்கே பார்க் பண்ண முடியாது அங்கே. ஏன்னா அங்கே வந்து அவங்க சேஃப்டி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, போலீஸ் அதிகாரிகள் வருவாங்க. அப்போ மற்ற வண்டியில் நிறுத்த விட மாட்டாங்க. அங்கே போய் நிறுத்த, இங்கே போய் நிறுத்தும்பாங்க, அலைபாய வைப்பாங்க. அப்போ ரொம்ப தூரம் நடந்து போக முடியாதவங்கலாம் வந்து லாங்கில் கொண்டு போயிட்டு உடனே நிறுத்திட்டு நடந்து வரணும். ஆட்டோக்காரனை இவங்க நெருங்கி விட மாட்டாங்க. இவருன்னா கியூ நின்று போகலாம். ஆனால் இவருடைய வாகனத்துக்கு வந்து அங்கே நிற்க போகும்போது அங்கே வந்து நிற்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிட்ட நெருங்க விட மாட்டாங்க யாரும். அங்கே வந்து ஐயா போயிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படி வண்டி விடு, இப்படி வண்டி விடுன்னு இவர் தெரியாமையே வந்து பல நிகழ்ச்சி நடைபெறும். அதனால என்ன ஆகுனா, அந்த அரை நாள் பொழுது அன்னைக்கு யாரெல்லாம் ரெனியூவல் பண்ண வந்தாங்களோ அத்தனை பொதுமக்களுக்கும் அங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப வந்து அவர் வந்து சொன்னாரா வந்து, ஐயா நான் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பாருங்க எவ்வளவு பேருக்கு தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதை பத்தி அவசியம் இல்லை. நான் வந்து என்னுடைய இதுதான் நான் பார்க்க முடியும், மற்றவங்களை பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. நான் ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நடப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இது பேர் தான், இந்த ஜட்ஜுடைய பேர் நான் மறந்துட்டேன். இது 2 காலம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு நிகழ்ச்சி, இப்ப ஏற்கனவே இன்னைக்கு காலையில உணவு மருத்துவத்தில் அவர் அறிமுகப்படுத்தணும். நம்ம ஏற்கனவே நம்ம அறிமுகமா இருக்கிற ஒரு முன்னாள் பிரதமர், ஒரு யாரும் தெரியும், 1977 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவரு, மொராஜி தேசாய். நான் பொதுவாக அவரை பற்றி சொல்ல போகும்போது டாக்டர் மொராஜி தேசாய் அப்படின்னு சொல்லுவேன். டாக்டர் இல்லை, நான் சொல்ல போகும்போது அவர் மருத்துவத்தில் ரொம்ப ஆழமாக வேறு ஊனி அதை வந்து தன்னை வந்து எப்படி 100 வயசு வரைக்கும் வந்து நிம்மதியாக ஓடி ஆடி வேலை செஞ்சா இருந்ததுனால அவர் பேர் சொல்லிட்டு இருக்கேன். அதே மொராஜி தேசாய் தான் இங்கேயும் வராரு. அவர் எத்தனை உதாரணங்கள் பாருங்க அவருக்கு. அவர் அங்கே உணவு மருத்துவத்திலையும் அங்கே தலைகாட்டு போனாரு. இப்ப இங்கே வந்து மனதோடு பேசுவோம்னே அவரு தான் வந்து முதல் இடத்துல வைக்கிறார், முதல் ஃபர்ஸ்ட் லைன் நிற்கிறாரு. அப்ப அவர் வந்து நிக்க போகும்போது மற்றவங்க எப்படி நிக்க முடியும்? அவர் பிரதமர் வந்து நிக்கிறாரு, இங்க மற்றவங்க ஒதுங்கி தான் ஓடினோம் இல்லையா? அதனால இப்ப அவர் வந்து நிக்கிறார். இங்க இருந்து என்ன பண்ணார், இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவில் பிரைம் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க பிரைம் மினிஸ்டருக்கு புரோட்டோகால்ல அங்க வந்து போறாரு. அங்க போய் சேர்ந்தோன்னா அவர் உள்ள ப்ரொசீஜர்லாம் எல்லாம் பண்ணி முடிஞ்சோன்னா கான்ஃபரன்ஸ் ஆளுக்கு எல்லா பிரைம் மினிஸ்டர், எல்லா நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர்ஸும் வராங்க. வரப்போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, ஒரு வெடிகுண்டு மிரட்டல், ஒரு தீவிரவாதியினுடைய வெடிகுண்டல் மிரட்டல். இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வெடிகுண்டு வீச போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, உடனே அலர்ட் ஆயிட்டு எல்லா பிரைம் மினிஸ்டர் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஹெலிகாப்டர் கொண்டு அனுப்பிடுறாங்க. எல்லாமே ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்றாங்க. இவங்க சொல்றாரு, உள்நாட்டு போக்குவரத்துல நான் ஹெலிகாப்டர் பயன்படுத்த மாட்டேன்றாரு. யாரு, நம்ம நம்ம மொராஜி தேசாய். இப்ப நம்ம மொராஜி தேசாய் பேர் நல்லா உங்களுக்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்துல இருந்தீங்களோ இல்லையா, ஆனா வந்து அவர் பேர் நல்லா மனசுல பதிஞ்சிடும். இப்போ ஏற்கனவே உணவு மருத்துவத்தில் வந்து இப்படியா பண்ணாரு, இப்பவும் பதிஞ்சிடறாரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, என்னங்க செய்யணும்னு கேட்குறாங்க. நான் ஹெலிகாப்டர் ஏற மாட்டேன். இல்லைங்க இது எமர்ஜென்சி, நீ ஏறுதான் அவனு சொல்லப்போ, எந்த எமர்ஜென்சியோட இருக்கட்டும், யாரோட என்னை சுட்டு கூட போட்டோம், வெடிகுண்டு என் மேலே வீசட்டும், நான் அதுக்கு கவலை இல்லை. நான் வந்து காரெல்லாம் போவேன், உள்நாட்டு பயணத்தில் நான் காரெல்லாம் போவேன். வெளிநாட்டு போனால் மட்டும் தான் நான் ஃப்ளைட்டு அது மாதிரிலாம் ஏறுவேன். ஆனால் வந்து உள்நாட்டுக்குள்ள நான் வந்து ஹெலிகாப்டர் ஏற மாட்டேன்றாரு. ரொம்ப போச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு என் கார் மட்டும் தான் வரணும். ஆமா, இல்லை எஸ்கார்ட் போட்டு தான் ஆகணும். சரி ரைட்டு, முன்னாடி இருக்கார் ரெண்டு இருக்கார் மட்டும் அனுப்புங்க, வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து எங்கே போய் அனுப்பணுமோ எங்கே அனுப்புங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் மொராஜி தேசாய். ஆனா அந்த ப்ரொசீஜர், அந்த நாட்டோட ப்ரொசீஜர், ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு இடத்துல நடந்து போறான்னு சொன்னா என்னென்னலாம் வந்து கூட அவர் கூட போகணுமோ அத்தனை வாகனங்கள் சேரும்போது ஒரு 20-30 வாகனங்கள் சேர்ந்து போச்சு. வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள்லாம் தெரியுதா, வெஹிக்கிள்ஸ், ஏன்னா எஸ்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல், அப்படி இப்படின்னு நிறைய சேர்ந்து போச்சு. சரி, அந்த நாட்டு ப்ரொசீஜர் பிரகாரம் வந்து இது வந்து வான்வெளி தாக்குதல் பிரச்சனை வந்து என்ன பண்ணுறதுக்காக, சேஃப்டிக்காக இவர் போற காருக்கு மேல ஹெலிகாப்டர் பறக்க விட்டாங்க. நீ ஹெலிகாப்டர் பறக்க விட்டாங்க, நான் ஹெலிகாப்டர் ஏற மாட்டேன்னு சொன்னதுனால இவருக்கு மேல ஹெலிகாப்டர் பறந்துட்டே போகுது. இவர் கார் எங்க போய் சேருதோ அது வரைக்கும் மேல ஹெலிகாப்டர் வேற பறக்குது. அப்ப சொல்றாங்கன்னா, அந்த ஒரு மற்ற பிரைம் மினிஸ்டர்லாம் கொண்டு போறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் இல்லை, பெயின் இல்லை, எங்களுக்கு ஆர்னிகா தேவைப்படலைங்க, உங்களுக்கு வந்து ஒரு பல மடங்கு ஆர்னிகா அவங்க சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்களாம். அந்த மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு ஆர்னிகா தெரியாது, முழுதும் தெரியும். அதனால அப்ப சொன்னாங்கன்னா, அது மட்டும் இல்லை, உங்களை வந்து ஒருத்தருக்கும் எவ்வளவு செலவாச்சு அதோட 100 மடங்கு செலவு ஆயிருக்குங்க உங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னார், ஐ டோன்ட் கேர் அந்த கேர் அபவுட் தட், தேர் இஸ் நோ பாதரேஷன் அட் ஆல், எனக்கு இப்படிதான் ப்ரொசீஜர் அப்படின்னு மறுபடியும் எப்படி சொன்னாங்க. சரி ஐயா நீ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு வச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்னால நான் யாரையும் கூட தொந்தரவு பண்ணலையே, நான் எப்படி போகணுமோ அப்படிதான் இருப்பேன். நான் மற்றவங்களெல்லாம் திணிக்கல, எல்லா பிரைம் மினிஸ்டரையும் கார்ல வாங்கன்னு சொல்லலையே. இது வந்து எல்லா பிரைம் மினிஸ்டரும் கார்ல தான் உள்நாட்டு பிரயாணம் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்க போகும்போது எல்லா பிரைம் மினிஸ்டர் சொன்னா, நான் சொல்லல, நான் என்னதான் நான் சொல்லிட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன் வழியா, உங்களை நான் மற்ற பிரைம் மினிஸ்டர்ல கார்ல ஏற்றுக்க சொல்லல, நான் இப்படிதான் இருப்பேன், என்ன நான் மாத்திக்க மாட்டேன், நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் டாக்டர் மொராஜி தேசாய். இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க, நான் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பல, நான் இதுதான் சாப்பிடுவேன், நான் இப்படிதான் இந்த ரூம்ல தான் தனியா இருப்பேன், நானும் இந்த மாதிரி நேரத்தில் தான் எந்திரிப்பேன்,
நான் இந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய நடைமுறை இருக்கும்னு சொன்னா, ஒரு வீட்ல ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தாருன்னு சொன்னா, அவருக்காக தனி ரூம், அந்த ரூம்ல யாரும் படுக்க முடியாது. அவருக்காக தனி சமையல், அந்த சமையல்ல அவர் என்ன கேட்கிறாரோ, அவர் என்ன வேணாங்கிறாரோ, உப்பு வேணாங்கிறாரோ, அது வேணாங்கிறாரோ யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. இப்படியெல்லாம் வந்து ஆ இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இன்னொரு நபரை சேர்த்துக்கலாம். ஷேக் இஸ்மாயில் ஒருத்தர் இருந்தார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, எப்பவுமே வந்து ஒரு சாப்பாடு வந்து மண்பானை சமையல், உப்பு இல்லாத சாப்பிடுவாரு, எண்ணெய் இல்லாம சாப்பிடுவாரு. அவரு அந்த மாதிரி வந்து யாராவது பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா, நான் வந்து வாழ்த்துறேன்ப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வந்து நான் கல்யாணம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னு சொன்னா, நான் உப்பு இல்லாத பத்திரிக்கைக்காரன். 2வது நான் வந்து மண்பானை சமையல் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சரி வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்க வந்து கேட்பாங்க, வேணான்றுவாரு, போயிட்டு வந்துருவாரு. சரி இப்படி இருந்திருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாரு, உங்களுக்காக நான் தனியா மண்பானை சமையல்ல செய்யறேங்க. நீங்க வந்து சாப்பிடுவீங்களான்னு கேட்கிறாரு. சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. சரின்னு அங்க போயி போனோனே இவருக்கு மட்டும் அவர் என்ன பண்ணாரு, மண்பானையில வந்து சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறாங்க. மண் பாத்திரங்கள்ல சாப்பிடுவாரு. உப்பு இல்ல, இது இல்லன்னு சொல்லி. உப்பு இல்ல, ரைட்டு. எண்ணெய் இல்லாம செஞ்சாங்க. ஆனா மண்பானையில செஞ்சாங்களான்னு சொன்னா இல்லை. அவங்க வந்து வேற பாத்திரத்துல செஞ்சாங்க. ஏன்னா இவருக்கு அது வந்து பழகி பழகி தெரிஞ்சு போச்சு. தெரியும். மண்பானையில செஞ்சா எப்படி இருக்கும், வேற பானையில செஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியும். அப்ப கூட சொன்னாராம், இந்த மாதிரி வந்து நீங்க வந்து மண்பானை வந்து சமையல்னு சொன்னீங்க. இந்த மண்பானை இல்லாம என்னை ஏமாத்திட்டீங்க. இதுக்கு நான் வந்து 3 நாள் பட்டினி இருக்கணும். ஏகப்பட்ட வைத்தியம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சொன்னாராம், எனக்கு மண்பானையில சமையல் பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க வேற பாத்திரத்துல செஞ்சிருக்கீங்க. அந்த பாத்திரத்துல இருந்து இந்த பாத்திரத்துல மாத்தி சமையல் பண்ணி எனக்கு விஷமலை கொடுத்துருக்கீங்க. உப்பு இல்லாம செஞ்சிருக்கீங்க, எண்ணெய் இல்லாம செஞ்சீங்கன்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து மண்பானையில வந்து நீங்க செய்யறீங்கன்னு சொல்ல போகும்போது, மன்னிச்சுங்க. அந்த சமையல்காரவங்களுக்கு மண்பானையில செய்ய வராது. அதனால தான் நாங்க மண்பானை வந்து செய்யல. மண்பானையில செய்யல. வேற பாத்திரத்துல செஞ்சோம். ஆ, ஆனா மத்தபடி நீங்க கேட்ட மாரி நாங்க உப்பு, எண்ணெய்லாம் இல்லாம தாங்க செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி எவ்வளோ ரிக்வெஸ்ட்டா சொல்லியிருக்கிறாரு. அது சாப்பாடு தூக்கி எடுத்துட்டு வெளிய வந்துட்டாரு. இது ஒரு 3வது நபர். இந்த நபர் வந்து யாருன்னு தெரியாத ஒரு நபர். இப்ப ஒரு ஜட்ஜி பேர் தெரியலன்னு சொன்னீங்க, ரைட்டு. அவர வந்து ஒத்துக்கிறோம். பேர் மறந்துட்டீங்க. ஆனா நிகழ்ச்சி வந்து கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2வது நிகழ்ச்சிக்கு மிக பிரபலமான வந்து இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் 1977ல வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தவரு சொன்னீங்க. 3வது நபர் யாருன்னு பேர் மட்டும் சொன்னீங்களே, யாருன்னு சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்க அப்பாவுடைய அப்பா தான் அவரு. வேற யாரும் இல்ல. எங்க தாத்தா. அப்போ அவர் வந்து அந்த மாரி பிடிவாதமா இருந்து, அவர் எதுக்காக வந்தோம்னா, அவர் எதுக்காக இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. அது ஏதோ வந்து அவரு அப்படி இருந்துக்கிறாரு வாழ்க்கையில. அவருக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு யாரோ வைத்தியர் சொல்லி அத ஃபாலோ பண்ணிருக்காரு போல 40 வயசுலேருந்து அவர் இந்த மாரி மெயின்டெயின் பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு அவரு. 96 97 வரைக்கும் இருந்திருக்காரு அவரு. அப்போ இந்த மாதிரி வந்து பிடிவாதம் பிடிக்கிறவங்களால வந்து அவங்களுக்கு வந்து வேணா அவங்க வாழ்க்கை வந்து நடக்கும். ஆனா அவங்கள சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப தொந்தரவா இருக்கும். இத என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், மலர் மருந்துகள பத்தி பேச போம்போது டாக்டர் பேட்ச் அவர்கள பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அவர் 7 விதமான மனநிலை உள்ள மனிதர்களை பத்தி பேசியிருக்கிறாருன்றதெல்லாம் வந்து மிக அற்புதமான, ஆழமான, ரொம்ப இன்பமயமான சப்ஜெக்ட். அவர் இயற்கையை விரும்பி ஒரு மலர்களை பார்த்து, பார்த்து, பார்த்து அதை நுகர்ந்து அவருடைய மனம் வீச போம்போது, எப்படியெல்லாம் வந்து அது மனச மாத்துது, எப்படியெல்லாம் வந்து நல்லது, கெட்டது நடக்குது, எப்படிலாம் கெட்டது நடக்குதுன்னு கண்டுபிடிச்ச டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்றாரு, 37 மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன். 38வது ஒரு மருந்து எனக்கு வந்து நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, அது மலர் அல்லாத ஒரு மருந்து. மலர் மருத்துவம் நான் பேர் வச்சிருக்கிறேன். அதுல 37 மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். 38வது மருந்து மலர் கிடையாது. ஆனா, அத தனியா ஒரு பேர் வைக்க முடியாது. அது தனியா பிடிவாதம் பிடிச்சு தனியா இருந்தாலும் கூட, அதையும் நான் வந்து மலர் மருத்துவம் பேர்ல சேர்க்கிறேன். ஒருவேள அந்த மருந்து எனக்குன்னு நீங்க வந்து தனியா வந்து மலர் மருந்தும், எண்ணெயும் அப்படின்னு நீ தனியா போட்டுருக்கணும்னு வந்து அதுக்கு உயிர் இருந்தா அது பேசியிருக்கோம். அப்படி பேசக்கூடிய அந்த மருந்து எங்க இருந்து எடுக்குறாரு டாக்டர் பேட்ச் அப்படின்னு சொன்னா, ஒரு சுனை நீர்ல இருந்து எடுக்குறாரு. ராக் வாட்டர் அந்த மருந்து பேரு. ஒரு பாறைக்கு நடுவுலருந்து வடியக்கூடிய சுனை நீர். அந்த தண்ணிய குடிச்சு பார்க்குறாரு. அது மனசுல இந்த மாரி இறுக்கத்த ஏற்படுத்துது, பிடிவாதத்த ஏற்படுத்துது. ஓ! அப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு எழுதுறாரு. அப்படி 7 விதமான மனநிலையில் உள்ளவங்கள்ல இந்த மருந்த கண்டுபிடிச்சுட்டு அவர் பேர் ராக் வாட்டர்ன்னு பேர் வைக்கிறார். அந்த மருந்துக்கு பேர் வைக்கிறாரு. பேர் என்னங்க? ராக் வாட்டர். ROCKWATER. ராக் வாட்டர். அப்ப இந்த ராக் வாட்டர் வந்து உயிர் இருந்துச்சுன்னா, டாக்டர் பேட்ச்ட்ட போராடி இருக்கோம். நீ வந்து 37 மலர் மருந்துகளும், ஒரு ராக் வாட்டர்ன்னு தான் பேர் வைக்கணும். 38 மலர் மருந்துகள் நீ பேர் வச்சிருக்க கூடாது அப்படின்னு வாதிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த மருந்து ராக் வாட்டர் இப்படிப்பட்ட பிடிவாதக்காரர்களுக்கு பயன்படும். இதனால பல அவங்களுக்கு வேணா நன்மைகள் இருக்கலாம். ஆனால் அவங்க சூழ்ந்திருக்கவங்களுக்கு பல நன்மைகளை வந்து இல்லாமல் ஆக்கிவிடும். நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடும். தூக்கம் இல்லாமல் தூக்கத்த தொலைத்து விடும்.
ஆனால் அப்படிப்பட்டவங்களை திருத்துவதற்கு நாம் மருந்தின் மூலமாக திருத்த முடியாது. ராக் வாட்டரின் மூலமாகத்தான் திருத்த முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ராக் வாட்டர் என்ற மருந்து டாக்டர் பேச்சலருடைய கடைசி மருந்தாக கண்டுபிடிச்சதுக்கு அற்புதமாக அழைத்து விட்டு போயிருக்கின்றார். அப்படிப்பட்ட டாக்டர் பேட்சை பத்தி நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் பேசலாம். வாழ்க்கையில எதெல்லாம் இன்பம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள், எதெல்லாம் இன்பம் தரக்கூடிய நினைவுகள் அப்படின்னு கேட்டாக்க, டாக்டர் பேட்சை பத்தி பேசுறதெல்லாம் எனக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்ற விஷயத்தை நான் ஒரு பதிவு பண்ணி வைக்கிறேன். அவ்வளவு பிடிக்கும். 38 மருந்துகள்ல ஒரு வாழ்க்கையினுடைய திருப்பத்தை ஏற்படுத்தி நிம்மதியாக ஒருத்தரை வாழ வைப்பதற்கு ஒரு மனிதர் ஏற்பாடு பண்ணி போயிருக்காரு. 43, 44 வயசுல இறந்து போயிட்டார் அவரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகின்றார். 150 வருஷங்கள் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகின்றார். உலகம் முழுவதும் பேசப்படுகின்றார் என்றால் டாக்டர் பேட்ச் அவர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான மருந்து ராக் வாட்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிவாதமாக ஆனா இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாத பிடிவாதம், ஆனா அது மறைமுகமான தொந்தரவு இருக்குது. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதான் போய் சொன்னோம்னா, உங்களால எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு தெரியுமா? உங்களுக்கு மண்பான சமையல், உங்களுக்குன்னு தனியா காரு, உங்களுக்குன்னு தனியா கியூ, இதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதை பத்தி அவசியம் இல்லை. எனக்கு மண்பானைனா மண்பானை தான், எனக்கு காரணம் தான், ஹெலிகாப்டர் ஏற மாட்டேன், எனக்கு நான் கியூல தான் நான் ரினியூல் பண்ணுவேன் லைசன்ஸை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேர்களும் யாரு? ராக் வாட்டர்ஸ். இந்த மாதிரி நம்மளை சூழ்ந்து எத்தனை ராக் வாட்டர்கள் இருக்கிறாங்களோ அவரை எல்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கையில் தரப்பட்டிருக்கின்றது. இந்த மலர் உரத்தை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பது 3வது மனதோடு பேசுவோம் என்ற 3வது தலைப்பு. கடைசி தலைப்பு, இயற்கையோடு இணைவோம். இதை யோசிச்சேன். இயற்கையோடு இணைவோம்ல தான் நான் யோகாவை போட்டேன் முதல்ல. மற்றெல்லாம் விட்டுட்டேன். இயற்கையோடு இணைவோம், இயற்கையான குனி நிம்மதி இப்படி திரும்ப மூச்சு இழுத்து விடு, அவ்வளவுதான், இந்த முத்திரையை வச்சுக்கிறதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா என் மனசுல என்னமோ தோணல, வேணாம் இதை முதல்ல அழகு கொண்டு போயிடலாம் யோகாவை அப்படின்னு சொல்லிட்டு அழகு கொண்டு போயிட்டேன். அப்போ நான் இங்க கொண்டு என்ன விஷயத்தை இங்க பூத்த போறேன் தெரியுமா? நான் யார் உங்களுக்கு தெரியுமா? என்னை யாராக உங்களுக்கு தெரியும்? என் பேரு தனி. உறவினர்களுக்கு, என் கூட படிச்சவங்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் நான் வேற. இப்ப நீங்க பார்த்துருங்க, உங்களோட பெரும்பாலான யாரு நீங்க? என்னை யாராக தெரியும்? என்னை ஒரு மருத்துவராக நீங்க அறிமுகமா இருக்கிறீங்க. எந்த மருத்துவர்? அந்த மருத்துவம் தான். அந்த மருத்துவம் சொல்ல போகும்போது ஆள் ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப அது எந்த மருத்துவம்? அக்குபங்சர் என்னும் அழகான மருத்துவம். இதுதான் கொண்டாந்து இயற்கையோட இணைவோம் சேர்த்துட்டு நான். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ. நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போகணும் அப்படின்னு யோசிக்க போகும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு என்ன சுகரை பத்தி பேசுங்க, எனக்கு பிபி, எனக்கு தைராய்டு, எனக்கு கொலஸ்ட்ரால், எனக்கு கேன்சர், எனக்கு அல்சர் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா? ஒரு நோயா சொல்லிட்டு போலாமா? அங்க தேவையில்லை. வேற எங்க ஆரம்பிக்கிறது? விதையில இருந்து ஆரம்பிக்கணும். எதுவாக இருந்தாலும் உணவு மருத்துவத்தில் விதையில தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு மத்தியானம். இப்பவும் விதையிலேயே ஆரம்பிக்கிறேன். விதை போடுறதுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நல்ல நல்ல இடம் பார்த்து நாமும் விதைக்கணும். இது ஒரு பாட்டினுடைய வரி. அப்போ எங்க எது விதை? எது விதைன்னா, ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் திருமணம் செய்ய போறாங்க. அப்ப திருமணத்திற்கு முன்பாக ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் வரணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பொருத்தம் பார்க்கணும். என்ன பொருத்தம் பார்க்கறது? தோற்ற பொலிவு எப்படி இருக்கா அவருக்கு? தோற்றம், அப்பியரன்ஸ் ரைட்டு. படிப்பு இருக்குதா? சரி, நாலேஜ். அப்புறம் பச இருக்கா? என்ன பேஸ்டா? பசன் என்னது? வைட்டமின் எம், மணி, அது இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பொருத்தம், 2 பொருத்தம், 10 பொருத்தம், 12 பொருத்தம், 14 பொருத்தம், 16 பொருத்தம். இது எதுல? என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்கினம்,
அப்படின்னு ஜோசியம் சாதகம் பார்ப்பாங்க. ஜோசியத்துக்கு சாதகம்னு ஒரு பேர் இருக்கு, ஜாதகம்னு பேர் இருக்கு. ஜாதகம்னா தெரியுமா? சாதகம், சாதகமான அம்சங்களை மட்டும் எடுத்துக்கிறது, அதான் ஜாதகம். சாதகத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு பிரச்சனை உள்ளதெல்லாம் ஒதுக்கிறது. அப்போ இதுல எதை பார்க்கணும் நம்ம? இதுல எதையும் பார்க்க வேணாம், அதெல்லாம் பார்த்துக்குங்க. பார்க்கறத பத்தி எல்லாம் வேணாம்னு சொல்ல. யாரும் வந்து வந்து அழகு இல்லாத ஆளை, படிப்பு இல்லாத ஆளை, பணம் இல்லாத ஆளை நீங்க பார்த்துக்குங்க, ஜாதகம்லாம் பார்க்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. அந்த இடத்துக்குலாம் போகலாம். அது உங்க பார்ட்டு, உங்க பார்ட்டு. ஏன் பார்ட்டுக்குள்ள நான் வரேன்? ஆரோக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆரோக்கியம் உள்ளவர்களாக பார்க்க வேண்டும் நான் சொல்லல. ஆரோக்கியம் உள்ளவர்களாக, எல்லாருக்குமே வந்து நோய்கள் இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது உடம்புல. அப்போ ஆரோக்கியம் என்ன பண்ணணும்? நீங்க ஆரோக்கியம் உள்ளவர்களாக பார்க்க வேணாம், ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இந்த கேள்வி நம்ம கேட்கறதே கிடையாது. ஆரோக்கியத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க விலகி போயிட்டு இருக்கிறீங்களே, அது நேரான இடத்துக்கு வந்துருவீங்களா? நேர்கோட்டுக்கு வந்துருவீங்களா? டிவியேட் ஆகி போனீங்களே, நேர்கோட்டுக்கு வந்துருவீங்களான்ற கேள்வியை வந்து எப்படி எழுப்பணும்னா மறைமுகமாக எழுப்பணும். நீங்க எழுப்ப முடியாது. பொண்ணு கொடுக்குறவங்க, பையனை கொடுக்குறவங்க, கட்ட போறவங்க, கொடுக்க போறவங்க, இவங்க இந்த கேள்வி கேட்க முடியாது. அவங்க சார்பாக தான் நான் இந்த கேள்வி முன் வைக்கிறேன். இதை போட்டு காட்டுங்க இந்த வீடியோவை. அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? அவங்க ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. 4 மாசம் கேப் தான் நான் கேட்கிறேன். 4 மாசத்துல 6 மாசத்துக்குள்ள கரெக்ட் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யலாம்? முதல்ல வந்து அவங்களுடைய 2 பேரையும் வந்து பழக்க வழக்கங்களை பத்தி யோசிக்க வைக்கலாம். நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், இந்த வீடியோ பார்த்தா அவங்க யோசிக்கணும். என்ன பழக்க வழக்கங்கள், நம்ம கிட்ட என்னெல்லாம் குறைபாடு இருக்குது, நம்மகிட்ட வந்து தீய பழக்கங்கள், இந்த மது, மாது, புகை அந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் இல்லை, பர்ஃபெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அது வந்து வேணும். எப்படி ஜாதகம்லாம் வேணும், எப்படி அழகா இருக்கணும், எப்படி படிப்புலாம் இருக்கணும், எப்படி பணம் இருக்கணும், அதுவும் ஒரு பார்ட்ல வேணும். ஆனால் அதை விடவும் நம்முடைய மோசமா இருக்கக்கூடியது எது? நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் இதை விடவும் மோசமானது. நான் நைட்டு 11 மணி 12 மணி தான் படுப்பேன், காலைல 9 மணி தான் எந்திரிப்பேன். அதை மாற்றிக்கொள்ள அவர் தயாரா இருக்கிறாங்களா? நைட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் என் டியூட்டி நடக்கும். நைட் டியூட்டின்னு இருக்கவங்க தனி, அது வேற விஷயம், அது தனியா பேசலாம் நம்ம. ஆனா நான் வந்து டியூட்டி இல்லாத கூட நைட்டு நாள்லாம் முடிச்சுட்டு தான் இருப்பேன். நைட்டு தான், இரவு தான் பகல் தான், இன்னைக்கு இரவு. பகல் தான் இரவு, இரவு தான் பகல் அப்படின்னு இருக்கிறவங்களா? அவங்க அதை மாத்தணும். ஏன்னா ஆரோக்கியத்தின் அழைப்பு எங்க ஆரம்பிக்குது? அதிகாலை பொழுதுல ஆரம்பிக்குது. அது இல்லைன்னு சொன்னால் அவங்க ஆரோக்கியம் கிடப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள. அப்ப அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடியது நமக்குள்ள லைஃப்ல. இவங்க வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து சில முகப்பூச்சிக்கள் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ரசாயனங்கள் கலந்துக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் கடையில வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி பழக்கங்கள் இருக்கலாம், ஆர்டர் போட்டு. இதெல்லாம் வந்து புரிய வைக்கணும். இதெல்லாம் நீங்க புரிய வைக்க முடியாது, இந்த வீடியோ தான் புரிய வைக்கும். எதெல்லாம் தப்பு அப்படின்றத வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து பேசுவோம் நம்ம இல்லையா? பேச போகும்போது அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டே வரணும். அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கணும். பார்க்க வைக்க போகும்போது அவங்களுக்குள்ள யோசிக்க வைக்கணும். மறைமுகமா நீங்க ஒன்றும் சொல்ல முடியாத விஷயங்களை நான் சொல்லுவேன் இல்லையா? அப்போ இறைவனே நமக்கு சொல்லித்தரான் அந்த விஷயத்தை திருமறையில. நபியே, நீங்கள் வந்து வெட்கப்படக்கூடிய விஷயத்தை உங்கள் இறைவன் வெட்கப்பட மாட்டான் சொல்வதற்கு ஒரு இடத்துல வருது. அந்த மாதிரி 2 பேரண்ட்ஸும் சொல்லிக்க முடியாத விஷயங்களை வந்து நாம சொல்லலாம். சரி, எப்படி சொல்ல முடியும்? இதை பார்த்தாலும் நமக்கு புரியும். அப்ப எந்த மாதிரி அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், கல்யாணத்துக்கு அப்புறமாக, திருமணத்திற்கு பிறகு அந்த குழந்தைகள் உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளாகவும், பரம்பரை நோய்களும் பெற்றோரின் நோய்களும் இல்லாத குழந்தைகளாகவும், எல்லா உடல் நலன்களையும் பெறக்கூடிய குழந்தைகளாகவும் பிறக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மருத்துவத்தில் முழுமையாக இருக்குது. இட்ஸ் எ பிரிவென்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். அப்போ அதை வந்து
நாம பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த இடம் நமக்கு பயன்படணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை புரிய வைக்கணும். தப்புலாம் கரெக்ட் பண்ணணும். சரி, உடம்புக்குள்ள வந்து பரம்பரை நோய்கள் இல்லாம இருக்குது. பெற்றோர் நோய்கள் இல்லாம இருக்கணும்னா, பெற்றோர் நோய்கள்னா என்ன? பரம்பரை நோய்கள்னா என்னன்னு புரியணும் நமக்கு. பரம்பரை நோய்கள் சொன்னா, தாத்தாவுக்கு தாத்தாவிலிருந்து இது அப்படியே ஹெரிடிட்டரியா நாங்க வந்து ஹார்ட் பேஷண்ட் இந்த குழந்தைகள்லாம். எங்க தாத்தாவோட அப்பாவும் ஹார்ட் பேஷண்ட், எங்க தாத்தாவும் ஹார்ட் பேஷண்ட், எங்க அப்பாவும் ஹார்ட் பேஷண்ட், எங்க சித்தப்பாவும் ஹார்ட் பேஷண்ட், எங்க பெரியப்பாவும் ஹார்ட் பேஷண்ட், நானும் ஹார்ட் பேஷண்ட், எங்க அண்ணனும் ஹார்ட் பேஷண்ட், எங்க தம்பி ஹார்ட் பேஷண்ட் பரம்பரையா வருது. எங்க தாத்தாவும் கண்ணாடி போட்டுருந்தாரு. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் கண்ணாடி போடுறதே எங்க தாத்தா தான் அந்த ஊர்லயே. அதுக்கு அப்படியே வந்து லைனா வந்து நாங்க கண்ணாடி சின்ன குழந்தை இருந்து போட்டுருவோம் நாங்க. ஒரு வயசுல குழந்தை போடுவோம், கண்ணாடி போடுவோம். இது மாதிரி வருது இல்லையா? இந்த ஹெரிடிட்டரி மேட்டர், பரம்பரை நோய்களை ஒழித்து விட முடியும் இந்த மருத்துவத்தில். அதற்கு அடுத்தது பெற்றோர் நோய்கள் தனியா பிரிச்சு காட்டுறீங்க. பெற்றோர்கள், அந்த கணவன் மனைவி, திருமணமான கணவன் மனைவி ஒன்று சேர்கின்ற பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குது? என்ன எடுத்துட்டு வந்த வீட்டுல இருந்து அப்படி மனநிலை இருக்குதா? இல்ல வந்து வேற ஏதாவது தவறான பழக்க வழக்கத்தோட அவர் இருந்துட்டு உள்ள வராரா? இல்ல வந்து ஃபுல்லா வந்து கண்ணா அப்படின்னு சாப்பிட்டு தூங்காம வந்து அந்த உடலுறவு நிகழ்த்த போறாரா? பிறகு ஒரு குழந்தைகளுக்கு வந்து பலவீனங்கள் ஏற்படும். மனம் அமைதியா இல்லாம, உடல் ஆரோக்கியமாக இல்லாமல், ஆரோக்கியம்னா நான் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வரணும்னு சொல்லல. இதெல்லாம் வந்து பிரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு. இப்படிலாம் வந்து நான் வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். 3 நாள் மருந்து சாப்பிட்டே இருக்கிறேன். இந்த நேரங்கள்ல வந்து அந்த உடலுறவை தவிர்க்கணும். அந்த நேரங்கள்ல ஒண்ணு ஏற்படுமானால், அது நிச்சயமாக வந்து குழந்தைய பாதிக்கும். அந்த கருவை பாதிக்கும். இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியலையே! பொறக்க போம்போதே இதுக்கு வந்து முதுகுல கேன்சர் வந்துருச்சு கட்டி. போன மாசம் ஒரு கேன்சர் குழந்தை வந்தாங்கன்ட்டு. கேன்சர் கட்டி. பிறக்க போகும்போது இது பேச மாட்டேங்குது, அழமாட்டேங்குது, மோஷனே போல. இன்னைக்கு வந்தாங்க ஒரு பேஷண்ட். அதே மாரி வந்து பிறக்க போகும்போது, இது வந்து அசைவே இல்லாம இருந்தது. பிறக்க போகும்போதே ஒரு கால் சின்னதா இருந்தது. இப்படியெல்லாம் வந்து நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? இதுக்கான காரணம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம் ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. அந்த குழந்தை மட்டும் ஏன் இப்படி வந்துச்சு? அப்படி யோசிக்க போகும்போது, குழந்தை செய்த தவறு அல்ல அது. கடவுளின் தவறும் அல்ல. கடவுளே! என் குழந்தைய இப்படி ஏன் தான் வச்சியோ? அந்த பெற்றோர் கேட்க முடியாது அந்த கேள்விய. ஏன்? வச்சது வந்து கடவுள் அல்ல, நீங்கள் தான். அப்ப எப்படி வச்சுக்கணும்? போன வரைக்கும் போயிட்டு போகுது. இனிமேல் புதிய மணமக்களுக்கு நீங்கள் தரும் வாழ்த்துச் செய்திகளோடு இந்த பகுதியும் அவர்களுக்கு நீங்க கொண்டு சென்று சேர்ப்பீர்களானால், இதிலிருந்து அவங்களுடைய புதிய வாழ்க்கை மலரும். வரக்கூடிய வாழ்க்கை வந்து அவங்க பெறக்கூடிய குழந்தைகள் வந்து ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக வருவார்கள். கூடவே இன்னொரு பாயிண்ட் சொல்லித் தர்றேன். ஹெரிடிட்டரி மேட்டர். கட்டவிரல் இருக்கு இல்லையா? நேரா அந்த கோடு. இந்த கோட்ட தாண்டி 1 கட்ட விரல், 2 கட்ட விரல், 3 கட்ட விரல் இருக்கு. இந்த 3லயுமே வந்து பிளஸ், பிளஸ், பிளஸ். இந்த மாதிரி ஒரு 15, 30 தடவை ½ மினிட், ½ a மினிட், ½ a மினிட். 1 கட்ட விரல், 2 கட்ட விரல், 3 கட்ட விரல். அப்ப இன்னும் கேட்டா இந்த பாயிண்ட்ல பிரஸ் பண்ணுங்க. பரம்பரை நோய்களை விட்டு விடுதலை தருவதற்கான முதல் வழித்தடம் இது. இந்த குழந்தைகளுக்கு முதல் வழித்தடமாக இருக்கும். இந்த கையில மட்டும்தானா? இந்த கையிலையும் தான். நான் 2 கையிலையும் புள்ளி வைக்கணுமா இப்போ உங்களுக்கு? ஒண்ணுல வச்சா போதும் தானே? இந்த கையிலையும் தானே? இந்த கையில எங்க போயிடாதீங்க மறுபடியும். இப்போதைக்கு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணணும். எங்க இருக்கிறோமோ அங்கதான் நிக்கணும். தாண்டி வேகமா ஓடிடக்கூடாது. புருஷாவத்துல இருந்து வரவங்க ஐநாவரத்து இல்லைன்னு சொன்னா ஐநாவரத்து தாண்டி ஐசிஎஃப் போயிடக்கூடாது. வில்லிவாரத்துல வர்றவங்க ஐசிஎஃப் தாண்டி ஐநா வருவான்னு சொன்னா நான் தாண்டி புருஷாவுக்கு போயிடக்கூடாது. நம்ம ஏன்னா அப்போ அந்த பள்ளியும் தேவைப்படும். அதான் அன்னைக்கே நான் காமிச்சேன். மறுபடியும் அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த பள்ளி தான் வரீங்கன்னு சொல்லக்கூடாது நாளைக்கு. இந்த இடத்துக்கு போவேன் நான். இப்போதைக்கு இந்த 3 புள்ளிகள்லையும் வந்து பிரஸ் பண்ணணும். ஒரு 30, 30 ½ a மினிட், ½ a மினிட், ½ a மினிட், 6 நிமிஷம், 6 நிமிஷம், 6 நிமிஷம், 1.5 நிமிஷங்கள் அவங்களுக்கு வந்து டச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, பரம்பரை நோய்களை விட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த இதுதானே வந்து என்னது நமக்கு பரம்பரையோட நம்ம இணைக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். அப்ப அந்த டிஎன்ஏல வந்து மாற்றங்கள் ஏற்படும். ப்ரூஃப் இருக்குதா? ரிசல்ட் காமிக்கலாம் வாங்க. செஞ்சு பாருங்க.
இன்னும் பயன்கள் கிடைக்குதுன்னு முதல்ல கவனிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். எல்லாமே ஒரே நாளில் அப்படியே ஆக்கி இறக்கிற முடியாது. இப்போ இன்னைக்கு முதல்ல இந்த புள்ளிகளை நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால், பரம்பரை நோய்களை விட்டு விலகுவதற்கு முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஒரு ஆராய்ச்சியாளர் எடுத்தோடனே முதல் நாளே ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட முடியாது. அவர் முதல்ல ஆராய்ச்சிக்கு முதல்ல அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போடுற இடம் இதுதான். இது என்னுடைய குழந்தைகளுக்கு, நான் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பரம்பரை நோய்கள் இல்லாத ஒரு குழந்தையாக பிறக்க வைப்பதற்கான முதல் முயற்சி நான் இறைவன் அருளால் எடுத்து வைக்கின்றேன்ற நிம்மதியோட அந்த பிரார்த்தனையோட நிம்மதியாக ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இதை பண்ணணும். எப்பவுமே ரிலாக்ஸ் ஸ்டேட் தான் ஜெயிக்க முடியும். பரபரப்பு காமிச்சோம்னா வேலைக்காக பரபரப்பு ரொம்ப நிமிஷம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். இந்த புள்ளியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடரும், இந்த புள்ளி தொடரும். இந்த புள்ளிகள் தொடர்ந்து ஒரு கோலமாக மாறும். காலங்கள் அந்த கோலங்கள் மூலமாக நல்ல குழந்தைகளை நமக்கு தரும். எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளாக பிறக்கின்ற பொழுது மருத்துவமனைகள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை நாம் இதன் மூலமாக நினைத்து பார்க்கின்றோம். முதல் படியை எடுத்து வைக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் அருள் புரிவான், நாம் வெற்றி அடைவோம். பெறப்பட்ட எல்லா செய்திகளும் ஏதோ ஒரு ஆசிரியரிடமிருந்துதான் பெறுகின்றோம். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனைகள் உள்ளார்ந்த பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி அன்புக்குரியவர்களே.